நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. கிளம்பிட்டீங்க வீட்டுல இருந்து அரமணாமா? சரி, நான் இங்கிருந்து நானும் இங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டு இதுக்கு வந்துடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சென்ராயன். பிரஸ் மீடியா சீனியர் பத்திரிகையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வந்து பெரிய பெரிய ஆட்கள், ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன், நல்லா சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க எல்லாரும் பெரிய மனுஷங்க எல்லாரும் இருக்காங்க. உண்மையிலே அவங்களெல்லாம் பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குற்றம் தவிர், இந்த குற்றம் தவிரில் வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு சூப்பர் ரோல் கொடுத்துருக்காங்க. நானும் பிரமாதமாக பண்ணியிருக்கேன், எல்லாரும் சொன்னாங்க. பாண்டுரங்கன் சார் வந்து நான் கேட்ட உடனே வந்து நல்ல நல்ல அமௌண்ட்டு கொடுத்தாரு, நல்ல சம்பளம் கொடுத்தாரு. உண்மையிலே எனக்கு மட்டும் கொடுக்கலங்க, எல்லாருக்கும் சூப்பராக நல்லா பார்த்துக்கிட்டாரு. சாப்பாடு, ரூம்பு, ஃப்ளைட்டு, காரு நல்லா அழகாக பார்த்துக்கிட்டாரு. நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அது ரங்கன் ரொம்ப சூப்பர், நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஹீரோ சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க, ஹீரோனி சூப்பராக பண்ணாங்க. அண்ணன் சரவணன் கலக்கிட்டாரு, ஜார்ஜ், வினோதினி மேடம், நான். டைரக்டர் சார் வந்து கஜேந்திரன் சார் வந்து ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு காட்சி வந்து இந்த ஒரு டைலாக், இந்த டைலாக்ல வேறு ஏதோ ஒன்று போட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு சூப்பராக திரைக்கதை வந்து பண்ணிட்டாங்க. ரொம்ப படம் நல்லா வந்திருக்கு. நான் கேட்டேன், இந்த கதை கேட்ட உடனே என்னோடய ரோல் கேட்டதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங்கெல்லாம் எங்கே இருக்குது, நம்ம ஃபுல்லாக முழுக்க இந்த ஊரில் தான் என்ன எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை எல்லாம் பெங்களூரில் தான் ஷூட்டிங் அப்படின்னாங்க. ஓ, பெங்களூரில் தான் ஷூட்டிங்களா, சரிங்க, ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து ஒரு 4 வார்த்தை, ஏன்னா பெங்களூருன்னா கன்னடம் இல்லையா, அப்போ அந்த கன்னடத்தில் வந்து ஒரு 4 வார்த்தை நம்ம கற்றுக்கிட்டா அங்கே போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4 வார்த்தை ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையாக கற்றுக்கிட்டேன். ஏனி, பந்தி, எல்லி, ஒய்தாயி, ஊட்டாயித்யா, சென்னைக்கு தேவா, யாத்ரு, இப்படிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டேன். யாரோ ஏன்னா நம்மளை கேட்டாங்கன்னா ஒரு மரியாதையாக கன்னடம் பேசினா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்ல அப்படின்னு நினச்சி நானும் ஒரு 4 வார்த்தை கன்னடம் கற்றுக்கிட்டு அங்கே போயிட்டேன். நானும் வந்து அவங்க யாராவது என்கிட்ட வந்து கன்னடம் பேசினா நானும் கன்னடம் பேசணும் தான் நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் அங்கே போய் ஒருத்தர் கூட கன்னடம் பேசலைங்க, எல்லாரும் தமிழ் தான் பேசுகிறாங்க. அப்போ தான் நினச்சேன், அடடடா, நம்ம கற்றுட்டு வச்ச இந்த கன்னடம் வந்து வேஸ்ட்டாக போச்சேன்னு. உண்மையிலே சொல்கிறேன், அங்கே வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கன்னடம் மட்டுமே கிடையாது, நல்ல அழகாக கன்னடம் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, கன்னடம், தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க. என்னை போயிட்டு அண்ணா எல்லி இது அண்ணே நீங்கள் அந்த படத்தில் சூப்பராக கலக்கிறீங்க அண்ணே, அவங்க கூட செல்ஃபி அண்ணே நீங்கள் சூப்பராக பண்ணீங்க. எல்லாரும் தமிழை பேச, இல்லை நான் உங்களுக்கு வேண்டி தான்டா நான் கன்னடம் கற்றுட்டு வந்தேன், ஏதாவது நான் என்கிட்ட பேச விடுங்கடா, பேச விடுங்க அப்படியே யாருமே பேச விடலை. அந்தளவுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து கன்னட மக்கள் வந்து தமிழ் வந்து அழகாக பேசுகிறாங்க, தமிழ் மக்களும் வந்து கன்னடம் சூப்பராக பேசுகிறாங்க. அது அது ஒரு ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து எஸ் சார் வந்து சொல்லியிருப்பார். அதாவது வந்து இது கன்னடா, இது மலையாளம், இது தெலுங்கு, இது தமிழ், இது ஹிந்தி அப்படின்னு. அது முன்னாடி எப்படி இருந்துச்சா எங்கே இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இப்போ எல்லாமே பேன் இண்டியா, இப்போ எல்லாமே நம்ம மக்கள் எல்லாம் ஒன்றாயிட்டோம். அதனால நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம். ஜெய்ஹிந்த் ஒன்று. பிறகு குற்றம் தவிர். இப்போ குற்றத்தை வந்து என்ன எனக்கு சொல்ல தெரியாது, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நிறைய ஊரில் நிறைய இடத்துல குற்றத்தை வந்து அப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அந்த அங்கெல்லாம் வந்து 28 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன மனசாட்சி இருக்கா இல்லைன்னு தெரியல. அதனால வந்து இந்த குற்றத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வேணாம், குற்றமே வேணாம். நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கோம், நம்ம கடவுள் புண்ணியத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம், எல்லாம் ஒன்றாவே இருப்போம். எல்லா மக்களும் ஒன்று, எல்லா சாமியும் ஒன்று, அவ்வளோதான். நன்றி, வணக்கம். ஜீசுப்படி மஸ்து மஸ்து மீண்டும் முக்காப்பில் ரகமாக கட்டுறாங்களம் ஜனம் ஜனம் ஜலதியாக
எனக்கு ஊர் கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும், முக்கியமாக மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பாவங்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் முன்னால் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும், முக்கியமாக தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறை இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. சினிமா 19th செஞ்சுரியில் இந்த சினிமா உருவாகியது. அதாவது சினிமாட்டோகிராஃபி ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து சினிமா அப்படின்னு சொல்லி வந்தது. செல்லுலாய்டு அப்படிமோ நம்மெல்லாம். இதை கண்டுபிடித்தது சார்லஸ் ரெனால்ட். அதன் பிறகு 1864 வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். அதன் பிறகு லூமியர் பிரதர்ஸ். அதன் பிறகு இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே அப்படின்னு நிறைய அந்த ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. நம்ம எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும். இந்த சினிமா அப்படிங்கிறது தான் இந்த நாட்டையே உருவாக்கும். ஏன்னா நம்ம ஒரு மாஸ் மீடியா அது. அந்த சினிமாவை இப்போ பெங்களூர்ல இருந்து நம்மளுடைய தயாரிப்பாளர் திரு பாண்டுரங்கன் அவர்கள் இவ்வளவு நடிகர்களையும் வச்சு அதை தயாரிச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். ஏன்னா தம்பி சென்றாயன் சொன்ன மாதிரி அது வந்து பெங்களூர்ல போனாலும் பூரா தமிழ் நடிகர்கள் தான். ஏன்னா சித்தப்பு சரவணன், அப்புறம் வந்து சென்றாயன், அண்ணாச்சி காமராஜ், நம்மளுடைய சாய் தீனா, ஜார்ஜ், மேடம் வினோதினி, அப்புறம் தம்பி ரிஷி எங்கள் ஊருக்காரரு, அப்புறம் ஆராத்யா, எல்லாம் இதெல்லாம் ஒன்று சேர்த்து எங்களுடைய இயக்குனர் கஜேந்திரன் சரியான ஒரு இயக்குனர். ஏன்னா ஒரு காட்சியை எடுக்கிறதுக்கு அவ்வளவு மெனக்கட்டு இருக்கிறார். விடவே மாட்டார் திருப்தி ஆகிற வரைக்கும். ஏன்னா ராத்திரி 2 மணி ஆனாலும் விட மாட்டார். சார் 2 மணி ஆயிடுச்சு சார், காலைல வரணும் சார், விட மாட்டார். மிக சிறந்த ஒரு இயக்குனர். நன்றி சார். தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல தயாரிப்பாளர். ஏன்னா இந்த மாதிரி இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமா சொல்லும் பெரிய ஸ்டார் இருந்தா தான் ஓடுன்னுலாம் சொல்றாங்க. கதை இருந்தா தான் ஓடும். அந்த கதையை வந்து அந்த இயக்குனர் மிக சிறப்பாக கொடுத்திருக்கிறார். அது இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல அந்த தயாரிப்பாளர் பாண்டுரங்கன் சாருடைய டீம், ஒட்டு மொத்தம் ஒரு டீம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து சக்சஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் அந்த டீம் தான். பாண்டுரங்கன் சாருக்கு மிக சிறந்த ஒரு டீம் இருக்கு பின்னாடி. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க படம் எடுங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், நான் அதாவது எந்த ஒரு தொழிலையும் விடாம நம்ம பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த தொழில் நம்மளை கையை விடாது. அதனால நீங்க தொடர்ந்து வந்து படம் எடுக்கணும். இல்லை மேடையில் மிக சிறந்த இயக்குனர்லாம் இருக்கிறாங்க, அரவிந்தராஜன் இருக்கிறாங்க. ஏன்னா கேப்டனுக்கு ஊமை வெளிகன்னு ஒரு மிக சிறந்த படத்தை கொடுத்தவர். இப்போ ஒரு படம் எடுத்துட்டு இருக்கிறாரு. அதில் நானும் ஒரு சின்ன வேஷம் நடிச்சிருக்கிறேன். தேசிய தலைவர்னு பேரரசு சார் இருக்கிறாங்க. திருப்பாச்சியில் எனக்கு ஒரு அருமையான ஒரு காமெடி சீன் கொடுத்தாங்க. பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலைவரடி, எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆடை வெட்டுறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு சீனை கொடுத்து இன்னைக்கு நான் நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் இயக்குனர் பேரரசு அவர்கள். அப்புறம் ராஜகுமாரன் சார் சொல்லி ஆகணும். நானும் அவரும், ஏன்னா அவரு அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரும்போது நான் வந்து அந்த படத்தில் அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலை செஞ்சேன். கோகுலம்னு ஒரு படம் 1991. அப்புறம் இப்போ இந்த குற்றம் தவிர இன்றைக்கு நாயகன் நம்மளுடைய அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். ஏன்னா நம்ம வந்து அந்த அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அவரே ஒரு குத்தாட்டம் பயங்கரமாக ஆடி இருக்கிறாரு. ப்ரொடியூசரை வேற ஆட வச்சிருக்கிறாங்க. அதாங்க பெரிய திறமை. அது அருமையா ஆடி இருக்கிறாருங்க. உண்மையிலே சொல்றேன், நம்ம அண்ணன் காமராஜ் அண்ணன் பின்னாடி இருந்து ஆடுறாரு, அவரை விட இவர் சூப்பரா ஆடி இருக்கிறாரு. அருமையான ஒரு 2 சாங்கு குத்துப்பாட்டு, அதே மாதிரி அம்மா சாங்கு ரொம்ப நல்லா இருந்தது. பத்திரிகை நண்பர்கள் இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க நிச்சயமா வந்து ஆதரவு கொடுக்கணும், கொண்டு போய் சேர்க்கணும்.
ஏன்னா இந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வரணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கொஞ்சம் லேட்டு என்ன மன்னிச்சிருங்கண்ணா எல்லாரும். அப்புறம் மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள்ண்ணா. டைரக்டருக்கு எல்லாருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது படம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சென்ட்ராயின்னு சொல்லிட்டாப்புல. இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் படம் நடிக்க நிறைய இடத்துல போகும்போது டைலாக் பேப்பர்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் ஸ்கிரிப்ட் புக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது டேரக்டர்கிட்ட. என்ன நாளைக்கு என்ன நான் டைலாகு அப்படின்னாரு. அங்கே வச்சிடலாம். கடைசியில் பார்த்தா டைலாக் பேப்பரே இல்லாமல் மொத்த படத்தையும் முடிச்சிட்டாரு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். டைரக்டர் சார், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பாண்டு சார், அப்புறம் பிரகாஷ் அண்ணன், அண்ணன் நம்ம இன்பண்ணன் எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. நான் உண்மையாகவே வந்து பெங்களூர் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். முதல்ல நான் பெங்களூரில் போய் படம் பண்ணுறதுக்கு காரணமாக வந்து மீசராஜன் அண்ணன் தான் காரணம். முதல்ல தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கப்புறம் தொடர்ந்து பெங்களூரில் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தா என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் இப்போது எனக்கு வந்து பெங்களூரில் வந்து மிகப்பெரிய ஒரு பலம்னா அது பிரகாஷ் பழனி அண்ணன் தான். அப்புறம் பாண்டு அண்ணன் எல்லாருமே வந்து நிறைய அங்கே நம்ம அங்கே போய் ஏதாவது ஒரு ஹோட்டலில் இருக்கிறோம் தங்குறோம் அப்படின்றலாம் இல்லாமல் அவங்க வீட்டு பையன் மாதிரி நம்மளை உட்கார வச்சுட்டு நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா கவனிச்சு அனுப்பிச்சாங்க. நல்ல படம் நல்லா வந்திருக்குது. என்னுடைய ரோலும் நல்லா இருந்தது. எனக்கு துணையாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் சாருக்கு, ஸ்ரீகாந்த் சார்கிட்ட, அப்புறம் என் பண்ண அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரிஷி சாருக்கு, அப்புறம் ஹீரோயின் மேடம் வேறு லெவலு. ஒரு நாள் கூட எங்ககிட்ட பேசுனதே கிடையாது ரிஷி வந்து ஹீரோயின் மேடம். நாங்களும் ரொம்ப நாளாக பேசுகிறோம் ட்ரை பண்ணேன். இப்போ போய் மேடையில் போட்டோம். என்னை பற்றி நல்லபடியாக சொல்லுங்கள். எப்படி சொல்லுவேன்? ஹாய் கூட சொன்னதில்லை சார். குட் மார்னிங் மேடம்ன்றா அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் 1.5 மணி நேரம் ரிஷி சார்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நம்ம எதுவும் கேட்டதே இல்லை. நானா பரவாயில்ல, சென்ட்ராய்கிட்ட அவ்வளோ நேரம் பேசுவாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க சார். ஆமாம். அப்புறம் காமராஜர் அண்ணன் எல்லாருக்கும், மேடம் எல்லாருக்கும் என்னுடைய யாராவது விடுபட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம். நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல படம் குற்றம் தவிர நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தில் நிறைய குற்றங்கள் இருக்குது. நிறைய நமக்குள்ளே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. சிந்தனைகள், நல்ல சிந்தனைகளும் நல்ல அறிவும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. இங்கு வந்திருக்கும் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும், பிரஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்கள். மற்றும் மீடியா நண்பர்களுக்கு ஒவ்வொரு முறையும் வந்து எங்களுடைய படைப்புகள் அனைத்துக்கும் ஒரு சப்போர்ட் அளிக்கக்கூடிய வகையில் வந்து அழகாக கவர் பண்ணுறதுக்கு முதல்ல என்னுடைய முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, என்றைக்குமே வந்து சென்ட்ராயன் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்துக்கு வந்து அடித்தளம் அப்படின்னு நான் நினைப்பேன். பல படங்கள் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசரை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே நமக்குள்ளே ஒரு பயம், ஈவன் ஒரு ஆடியன்ஸாக நமக்கு ஒரு இருக்கேன், இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் இவங்க சேர்த்துருவாங்களா அப்படின்னு. அந்த வகையில் பாண்டுரங்கன் சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் வந்து சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா முதல்ல வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து பெங்களூர்லேருந்து அவர் வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் சென்ட்ராயன் பிரதர் சொன்ன அதே ஒரு விஷயந்தான், அழகாக அதுக்கு வந்து ஒரு பிளானிங் பண்ணி ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் அழகாக அவர் செலக்ட் பண்ணி, இன்றைக்கி கூட காலையில் 2 தடவை எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, இன்றைக்கி ஆடியோ லான்ச் இருக்குது, கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு. அந்தளவுக்கு எல்லாத்தையும் அவரே ஃபாலோ பண்ணி பண்ணுறதுல அவர் எந்த விஷயத்தை அவர் எடுத்தாலும் சிறப்பாக முடியும் அப்படிங்கிறதுக்கு பாண்டுரங்கன் சார் வந்து ஒரு பெரிய உதாரணம். அந்த ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது, அந்த படத்தில் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது கேஷுவலாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஷூட் பண்ணோம். கேட்டால் என்னுடைய ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் அப்படிம்பாரு. ஒரு ஏரியாவில் ஷூட் பண்ணிகிட்ருப்போம். இது நம்ம ஃப்ரெண்ட் ஏரியா தான், பெர்மிஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொரு ரோட்டில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருப்போம். அதான் தெரியும், அதான் பிரகாஷ் பழனி சார் தான். ஆமாம், ஒரு ஹோட்டலில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஹோட்டலில் எங்களெல்லாம் தங்க வச்சுருந்தாரு. கேட்டால் இது எங்கள் ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான். அந்த வகையில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு விஷயம், நானும் அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பாக என் வாழ்க்கையில் பண்ணணும்னு நினைக்கிறது, இவர் சேர்த்துருக்கக்கூடிய உறவுகள்.
ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன படம் தான் இது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அரங்கம் நிறைந்திருக்கிறது, மேடையும் நிறைந்திருக்கிறது. இந்த மாதிரி நிற்க கூட இடம் இல்லாமல் ஆட்கள் நின்றுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பெங்களூர்லேருந்து ஐ திங்க் பாதி பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ உறவுகளை அவர் வந்து சேர்த்து வச்சிருக்காரு. அதுக்கு வந்து கிரேட் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த உறவுகள் மட்டுமே வந்து உங்களுக்கு அந்த படத்துக்கான சக்ஸஸை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தோணுது. மூணாவது விஷயம் நான் சொல்ல வேண்டியது, சைந்தவி பார்த்து எனக்கு பெரிய பொறாமை. எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு தாத்தா, நான் என் தாத்தா 2 தாத்தாவில் ஒரு தாத்தாவை பார்த்ததே கிடையாது. இன்னொரு தாத்தா நான் பிறந்த கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டாரு. ஆனால் ஒரு குழந்தைக்காக அந்த குழந்தையுடைய டேலண்ட்டை வந்து கண்டறிஞ்சு அந்த குழந்தைக்காக நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சைந்தவிக்கும் அது பெரிய ஒரு பெருமை, அவர்களுடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பெருமை. உண்மையிலுமே எனக்கு வந்து சைந்தவி பார்த்து அந்த விஷயத்தில் பொறாமையாக இருக்குது. ஆனால் அந்த குழந்தை அவ்வளவு அழகாக நடிச்சிருக்கு. இன்னைக்கு விழாவுடைய நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார். எனக்கு மிகப்பெரிய பெருமை என்னென்னா, தேவா சார்லாம் நம்ம ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், நம்ம சமீபத்தில் கூட அவருடைய அந்த ரீல்ஸ் எல்லாம் போடும்போது நான் அவரோட ரீல்ஸாக எனக்கு வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். அதாவது ஸ்ரீகாந்த் தேவா சார் இசையில் நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அதுலேயும் நம்ம எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு பாட்டில் வந்துட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுவோம் அப்படின்னு. அந்த வகையில் எனக்கு மிக அழகான இந்த ஒரு அம்மா சாங் அப்படிங்கிற ஒரு சாங்கை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அந்த லிரிக்ஸை எழுதின கு கார்த்திக் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா ரொம்ப அழகான வார்த்தைகள், ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த பாட்டும். கஜேந்திரா சார் டைரக்டர், அவரை பற்றி சொல்லணும். இப்போ தீனா சார் சொன்னார் டைலாகே அவர் வந்து கொடுக்கல அப்படின்னு. ஒரே ஒரு காரணம் தான் தீனா சார், அவருக்கு தமிழ் எழுதவே வராது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவர் வந்து கன்னடாவில் படித்து, கன்னடா மீடியமில் படித்தவர், பெங்களூர்லேயே பிறந்து வளர்ந்ததான். தமிழ்னாலும் அவர் பெங்களூரில் தான் பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு தமிழ் எழுதவே தெரியாது. ஆனால் அதையும் மீறி ஒரு தமிழராக இருந்து ஒரு தமிழ் படத்தை இயக்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம், பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாரு. அந்த கதையோடைய ஒவ்வொரு இதையும் அவர் எந்த அளவுக்கு சினிமாவை ரசிக்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சாலும் ரூமுக்கு போயிட்டு ஒரு 20-30 நிமிஷமாவது ஒரு படத்தோட பாதியாவது பார்த்துட்டு படுக்கிற அந்த அளவுக்கு சினிமாவுடைய ஆர்வலர். அவருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. நான் இதை சும்மா சொல்லலை, நான் பார்த்த வரைக்கும், நான் டப்பிங் பேசின வரைக்கும் நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஐ எம் சேயிங் திஸ் வித் ஆல் மை ஹார்ட். இது ஒரு சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. கூட நடித்த அனைத்து நடிகர்களும் சிறப்பாக பணியாற்றியிருக்காங்க. இங்கே ஒருத்தர் வரல இன்னைக்கு, அவரோட நடித்ததும் எனக்கு, அவர் காம்பினேஷன் நடித்தது எனக்கு ரொம்ப இது. அதாவது நம்ம நாகேஷ் அவர்களுடைய மகன் ஆனந்த் பாபு சார், அவரும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவரும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வந்து சிறந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸை வந்து அளிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரேயர்ஸ், என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் தெளிவாக முழிச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் 2 நிமிஷம் தான் சொல்லி மேடமே சொல்லி அனுப்பிச்சாங்க. எல்லாரும் படத்தை பற்றி நிறையா சொல்லிட்டாங்க. டைரக்டர் பற்றி, ப்ரொடியூசர் பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க. நான் வந்து ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்ன பிரதர் ரிஷி பிரதர் வேண்டுகோள் நான் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா இது இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்பொழுது ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் போஸ்டர்ஸாக வந்துச்சு. நீங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் போஸ்டர் ரிஷி பிரதரும் சரி நானும் சரி இது ரிலீஸ் பண்ணுவதற்கான மிக முன்னணி நடிகர்கள் எல்லாரையும் நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம். அந்த வகையில் இந்த ஃபீல்டில் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த வகையில் யாருமே முன் வரலை அப்படின்றது தான் கருத்து. அப்போ நான் ரொம்ப பக்தியான ரொம்ப ப்ரே பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு ப்ரே பண்ணும் பொழுது என் கிருபை உனக்கு போதும் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் என்னுடைய ஜெபத்தில் வந்துச்சு. அப்போ என் கிருபை உனக்கு போதும்னா இதில் யார் வருவாங்க, யார் பண்ணுவாங்க, இந்த படத்தை எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா, இவ்வளோ பெரிய கிருபை கிடச்சிருக்கு எங்களுக்கு, இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் எங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. அதை கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் முன்னாடி நாங்கள் நின்று பேசுவோன்னு கூட நான் நினச்சி பார்க்கல. அதே மாதிரி எப்பொழுதும் வெற்றி 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 என்று சொல்லும் என்னுடைய அருமை பிரதர் ஸ்ரீகாந்த் தேவாக்கு நீங்கள் தான் இன்றைக்கி நாயகன், உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி பேமெண்ட் எல்லாம் வந்து அட்வான்ஸு நடுவில் அப்புறம் டப்பிங் டைமில் தான் கொடுப்பாங்க. இந்த படத்தில் மட்டும்தான் அன்னன்னைக்கே பேமெண்ட் கொடுத்த எங்களை வந்து மிகவும்
பயங்கரமாக சந்தோஷமாக வைத்துக்கொண்டு எங்கள் பாண்டுரங்கன் சார், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய என்டையர் டீம் இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே பாண்டுரங்கன் சாரோடைய டீம் தான். இவங்கெல்லாம் தான் ரியல் ஹீரோஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். இவங்களுக்கு தான் ஒரு தடவை நீங்கள் கைத்தட்டிடணும். எல்லோரும் கொஞ்சம் எந்திரிச்சுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எங்கள் டேரக்டர் பற்றி சொல்லணும், கஜேந்திரன் சார். கஜேந்திரன் சார் வந்து என்னை பார்க்கும்பொழுது வந்து இந்த மாதிரி கவிதா மேடம் சொன்ன மாதிரி நிறையா மீசை வளர்க்கட்டுமா சார், என்ன சார் அப்படின்லாம் கேட்டேன். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் இருக்கும், ஒரு ப்ரூஸ்லி ஃபேன் மாதிரி உங்களை நான் இது டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் ரொம்ப சொன்னார். இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நீங்கள் அப்படி வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மல்டி டேலண்டடான ஒரு கஜேந்திரன் சார் வந்து எங்களை அருமையாக வந்து அவர் சொன்ன மாதிரி வினோதினி மேடம், மீசா ராஜேந்திரன் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பேப்பரே கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக இந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது என்ன வருதோ தேவையில்லாததை மட்டும் ஆன் ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி சூப்பராக வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்காக கஜேந்திரன் சார் உங்களுக்கு நன்றி. எல்லா நடிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். எஸ்பெஷலி ரிஷி பிரதருக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து நான் எப்பயுமே வந்து நான் சொல்லுவேன் வந்து என்னோடய எம்ஜிஆர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எங்கே போனாலுமே என்னை மனசில் வச்சு இவர் இந்த கதாபாத்திரத்தில் ப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற ரிஷி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஃபார் திஸ். நீங்கள் ஒண்டர்ஃபுல்லாக இந்த படம் நல்லா பேசப்படும், கட்டாயமாக நல்லா பேசப்படும். ஆராதியா ரொம்ப ரொம்ப நல்ல கோஸ்டார். என்கிட்டையும் அவங்க ரொம்ப பேசலை. வந்து சாய்லீனா அண்ணன் சொன்ன மாதிரி இல்லை, நான் ஹீரோ ஒரு ஃப்ரெண்டாக தான் பண்ணேன், என்கிட்டயே பேசலை. அப்போ வில்லன் கிட்ட எப்படி பேசுவாங்க? ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கவரிங் திஸ் ஒண்டர்ஃபுல் மூவி. கட்டாயமாக இது ரொம்ப நல்ல விருந்தாக இருக்கும். தமிழக மக்கள் என்றைக்குமே நல்ல கண்டென்ட்டுக்கு எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த தீர்ப்பு உங்கள் கையில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி மேடம் சொல்லிட்டாங்க, 2 மினிட்ஸ் சொல்லிட்டாங்க. என்ன பேச எனக்கே தெரில. நான் நல்லா பேசுவேன். ஒன்லி இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி. ஏன்னா நான் பண்ணியிருக்கேன் ஐ, மெர்சல், சிங்கம் 3, சுல்தான், இந்த 4 படமே சூப்பர் ஹிட் மூவி. அதில் பயங்கரமாக டேஞ்சராக வில்லன் ஆக்டிங் பண்ணேன். ஆனால் இந்த படத்தில் எனக்கு டான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, டான்ஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கும் டேலண்ட், டான்ஸு, ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணுவேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு தைரியம், 2வது ஐ படம் மூலிமா எனக்கு வந்து சினிமாவில் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து இந்தியன் ஆர்மியில் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸராக இருக்கிறேன். சாதாரண ஒரு ஃபேஸ்புக்கில் சங்கர் சார், டைரக்டர் ஜாமுவான் சங்கர் சார், அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து எனக்கு ஐ படத்தில் சான்ஸ் கொடுத்தேன். அந்த படத்து மூலிமா என்னோடய டோட்டல் கேரியர் சேஞ்ச் ஆச்சு. ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இந்த அளவுக்கு உங்கள் முன்னால் நிற்கிறது காரணம் என்னோட தெய்வம் சொல்லுவேன், டைரக்டர் சங்கர் சார். அவங்களுக்கு என்றைக்கும் நான் நன்றி கடன் பெற்றிருக்கேன். ஆனால் சாதாரண ஒரு ஆர்மி மேனை வந்து ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்குறதுனா அவர் தான். எந்த ஒரு மனிதரையும் பெரிய அளவுக்கு கூட்டு போகுது சினிமா அந்த மீடியா. இதில் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நான் சாதாரண மனிதர். எங்கள் ஊரில் வந்து திருச்செந்தூர் கோயிலில் சிலுகுப்படி கடை இருக்குது, அங்கே வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்குள்ளே கனவு இருந்தது. அந்த கனவு வந்து எல்லாரும் கனவு கண்டு, அது கனவுக்கு மெயின் காரணமே சினிமா. நான் சினிமா படம் பார்க்காம இருந்தால் நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் இருந்திருப்பேன். அதில் ஏன் சொல்ல வரேன்னா, சினிமா வந்து நம்ம எல்லாம் ஸ்கூலில் போனால் டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃபியூச்சரை பற்றி எல்லாம் எஜுகேஷன் பண்ணுவாங்க. அது ரொம்ப பொறுமையாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் சினிமா வந்து நம்ம A to Z சினிமா லைஃப்பில் கற்றுக் கொடுக்கும். நான் இது மூலம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு ஃபேமிலி, அம்மா அப்பா, உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் சினிமா தியேட்டர் போய் கூட்டு போங்க, சினிமா பார்க்க வைங்க. அவங்க நீங்கள் எந்த ஒரு அட்வைஸ் பண்ண தேவையில்லை, சினிமாவே உங்களுக்கு வந்து எல்லாமே லைஃப்பில் எதிர்காலத்தை போட்டு காட்டிடும். அது மூலிமா உங்கள் குழந்தைகள் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நல்ல அளவுக்கு வருவாங்க. அதால் ஏன் சொல்லுவார்னா, சினிமா வந்து இந்த சொசைட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த அளவுக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கு மெயின் வந்து இங்கே இருக்க மீடியா, நீங்கள் தான் நல்ல அளவுக்கு கொண்டு போகணும். ஏன் சொல்ல வரேன்னா, சமுதாயம் நல்லா இருந்தால் தான் உலகம் நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கும். 2 நிமிஷம் சொன்னேன்னா என்னன்னு தெரியல. எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் கஜன் சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த். கவிதா மேடம் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் 3 விஷயத்த ஷார்ட்டாக முடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. முதல் விஷயம் வந்து நண்பன் ரிஷி, இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் வருது, கண்டிப்பாக நீங்கள் வரணும் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாப்பில் அதோட விட்டார். அதுக்கப்புறம் டக்குனு அடுத்து ஒரு மெசேஜ் வந்து யார், நம்ம ஜார்ஜ் அண்ணன், என்னோட சீனியர் ஆக்சுவலி ஜார்ஜ் அண்ணன். ஸோ நிறைய அசோசியேட்டாக இருக்கும், பட் சில படங்கள் நடிச்சிருக்கோம். அவர் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாப்புல, அந்த போஸ்ட்டுக்கு மேலே ஃபார்வர்டட் அப்படின்னு வந்துச்சு. நான் ஓகே ரைட்டு, தலைவன் 10-11 அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லி ஸ்மைல் ஒண்டி போட்டேன். அடுத்து ஒரு மெசேஜ் வருது, வாய்ஸ் நோட்டு, இந்த மாதிரி பிரதர் இந்த கண்டிப்பாக இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரணும், நீங்கள் வாழ்த்துறோம் அப்படின்னு சொன்னார்.
தலைவன் சூப்பராக நமக்கு விஷ் பண்ணி கூப்பிட்டுருக்கானே கண்டிப்பாக போவோம் அப்படின்னு பார்க்கும்போது லைட்டாக மேலே பார்த்துட்டேன் தெரியாமல் ஃபார்வர்டட் டூ மெனி அப்படின்னு போட்டிருந்தது. அப்போ தான் தலைவனை கண்டுபிடிச்சேன். ரைட்டு ஓகே ஒரு 10 பேரை சூஸ் பண்ணி தான் அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. பட் அந்த 10 பேரில் என்னையும் அவர் கன்சிடர் பண்ணி இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். உண்மையிலேயே அது ரொம்ப நான் வேல்யூ பண்ணுறேன். அப்புறம் நம்ம ரிஷி பிரதர் நான் பேச சொன்னேன், டார்லிங் இந்த மாதிரி ஜார்ஜ் நான் இன்வைட் பண்ணியிருக்காரு, நீ படத்தோட ஹீரோ, எனக்கு கூப்பிடவே இல்லை ஒரு வார்த்தை கூட அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ சாரி டார்லிங் நான் ஒரு சின்ன ஒரு பெரிய டிப்ரெஷனில் மாட்டிக்கிறேன் அப்படின்னா. என்னங்க டிப்ரெஷன், பேமெண்ட் எதுவும் வரலையா அப்படின்னா. இல்லை அதெல்லாம் பக்காவாக இருக்குதுங்க, சூப்பர் டீம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டுருந்தேன். முக்கியமாக எனக்கு நல்ல க்ளோஸான செலிபிரிட்டிஸ். அது அண்டர்லைன் பண்ணி சொன்னதான் ஒரு டாப் காமெடியனுக்கு வேறு நான் வந்து அமுச்சு விட்டேன். ஒன்றும் இல்லை, போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்லி போட்டுருந்தேன். அந்த டாப் ஸ்டார் காமெடியனும் அதை கன்சிடரே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். பிரதர் நீங்கள் 100 பேருக்கு அனுப்புங்க, 10 பேருக்கு அனுப்புங்க, பிரச்சனை இல்லை பிரதர். ஒருத்தர் உங்கள் மனசார வாழ்த்த வந்துட்டாங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் பிரதர். அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் வந்தேன். உண்மையிலே அந்த அடிப்படையில் தான் வந்தேன். இப்போ இதில் நிறைய பேர் கேட்பாங்க, நீ நடிச்ச படத்துக்கு போ, அப்போ தான் மூஞ்சி வெளியே தெரியும், கண்டென்ட் வெளியே வருவாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எங்களை 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. நானும் நடிகர், அவரும் நடிகர். என்ன சம்பளங்கள் தான் வித்தியாசமே தவிர நடிப்புன்ற துறை எங்களுக்குலாம் ஒன்று தான். இதே தான் எந்த டாப் ஸ்டாரு எல்லா ஸ்டாருக்கும் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, எல்லா ஸ்டாருக்கும் இருக்க வித்தியாசம் நான் வாங்க ரெமுனரேஷன் மட்டுமே தவிர மனசு எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குது. பட் நம்ம மனசு என்றைக்குமே நல்ல விஷயமா இருக்கும் பிரதர். சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் டீம் சூப்பராக வருவீங்க. முக்கியமாக இந்த படம் வந்து பார்த்தோன்னே உண்மையாக ப்ராமிசிங்காக இருக்குது. அதுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட், நம்ம எல்லாமே ப்ரொடியூசர் சாரை பற்றி சொல்லியிருக்கோம். முதல் முறையாக என் மச்சான் வந்து ஒரு ப்ரொடியூசர் பேமெண்ட் பாக்கி இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருக்கான்னு சொன்னோன்னா கண்டிப்பாக எங்கள் ஐயா தான் சார். உண்மையிலே வாழ்த்துக்கள் சார், உண்மையிலே வாழ்த்துக்கள். ஏன்னா இதை நான் எதுக்கு தைரியமாக சொல்கிறேன்னா, நம்ம பேரரசனெல்லாம் இருக்காங்க சார், ஆர்கே செல்வமணி சார், இவங்களுக்குலாம் தெரியும் சினிமாக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரகிள். ஒரு நாட் ஓன்லி ஆக்டர்ஸு பட் இருந்தால் டெக்னீஷியன்ஸ்குள்ளேயும் அந்த படம் பட்ஜெட்டை மீறி போகும்போது நிறைய இடர்பாடுகளில் வந்து சம்பளம் கொடுத்தே கஷ்டமாக இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் எல்லா கலைஞரும் சந்தோஷமாக வச்சுருக்கீங்க சார். சீக்கிரமாக ஒரு படம் பண்ணுங்கள், டேட் கேலண்டர்லேயே டேட் எல்லாம் பரவாயில்ல, நான் உங்களுக்கு டேட் கொடுப்பேன் சார். நீங்கள் ஃபோன் மட்டும் அடிங்க, ஃபோனில் மிஸ்டு கால் கொடுங்க, நான் வந்துடுறேன் வீட்டாண்ட. தெரியும், ஏன்னா பெங்களூர் மக்கள் அப்படி தான் நல்லா ஒரு வரவேற்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ரிஷி பிரதர் நீங்கள் சொன்னீங்களே, நம்ம படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ராக் ஸ்டார் வரலாவோட பரவாயில்ல, நம்ம ஃபோக்கோட கேங்ஸ்டர் ஸ்ரீகாந்த் ஐயா வந்திருக்காப்புல. அவர் ஒருத்தர் போதுங்க, அண்ணன் ஒருத்தர் போதும். அந்த முகத்தில் மட்டும் நீங்கள் நம்ம லைஃப்பில் எப்பயாவது ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டு, சினிமாவில் ஏதோ தோல்க்கிறோம், ஏதாவது ஒரு டிப்ரெஷன் வந்துச்சுன்னா அவர்கிட்ட நான் ஸ்டேஜாக கூட சொன்னது கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் அடிக்கடி பார்க்குற முகம் வந்து ஸ்ரீகாந்த் தேவானந்த் தான். ஏன்னா நான் ஒரு 5 வருஷம் இருக்கும், 5-6 இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் இருக்கும்லண்ணே. அது எதுக்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமார் படம் முடிச்சவன் என்னை கூப்பிட்டு வாழ்த்துறான். அவ்வளோ பிடிச்சிருந்தேன், கட்டி பிடிச்சிட்டு எனக்கு டைலாக் ரொம்ப பிடிச்சிருக்காரு தம்பி அப்படின்னாரு. அன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி பார்த்த அதே பாசம் அன்பு இன்னைக்கும் அண்ணங்கிட்ட கிடைக்குதுன்னா அது அவருடைய தாராள குணம் தான். ஸோ அவருக்காகவும் இந்த படம் வெற்றி பெறணும், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி வெற்றி. ஓகே ஓகே. கடைசியாக இந்த படத்தினுடைய ப்ராமிசிங் சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் ரோபின் பாஸ்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் பரவாயில்ல, என்ன காதில் கேட்டிருக்கணும், வரலன்னா பரவாயில்ல, ஆடியோ அமைச்சிடறேன். ஸோ இந்த குற்றம் தவிர படக்குழு வந்து ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான உங்களுக்கு ஒரு பெரிய கடமையும் இருக்குது. அதுக்கு சின்ன படங்கள் பெரிய படங்கள் வித்தியாசம் பார்க்காம திரைக்கு மக்களுக்கு சென்றடையக்கூடிய நல்ல தரமான திரைப்படங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு படம் வந்து எடுக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். ஏன்னாக்கா நம்மளுக்கு இந்த ஆன்மீகத்தில் இருக்கிற நண்பர்களோட ஃபிலிமில் இருக்கிற நண்பர்கள் தான் நம்மளுக்கு அதிகம். ஒரு வருஷத்தில் நம்ம ஒரு 10 ஆன்மீக ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுறோம்னாக்கா ஒரு 100 ஃபிலிம் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி அதுக்கு முக்கியமாக அது தமிழ் ஃபிலிம் லேண்டில் ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டருங்க ஆகட்டும் எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸு. அதுலேயும் நம்ம கங்கையமரன் அவர்களெல்லாம் டெய்லி காலையில் ஃபஸ்ட்டு ஃபோன் வர்றது அவரது தான். அந்த மாதிரி ஒரு நல்ல க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. இந்த ஒரு குற்றம் தவிர இந்த ஒரு படம் வந்து பேன் இண்டியா லெவலில் நல்ல ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணுன்றது நான் அந்த கடவுளை வேண்டுகிறேன். அதே மாதிரி இந்த படத்துடைய முக்கியமாக நம்ம பாண்டுரங்கன் அவர்களுக்கு இன்றைக்கி நான் காலையிலே சொன்னேன், உங்களோட டீம் நல்லா இருக்கு, உங்களுடைய அர்த்த படத்தில் எதுனா ஒரு சாமிஜி ரோல் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒன்று சொல்லுங்கன்ட்டு அவருக்கு நான் சொன்னேன் காலையில். அதுக்கு அவரும் இல்லை சுவாமி, கண்டிப்பாக ஒரு
ஸ்டோரி இல்லைன்னா கூட நானே ஒரு கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு சுவாமிஜி ரோல் கொடுக்குறேன்ட்டு அவர் கூட சொன்னார். கண்டிப்பாக அதே மாதிரி இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல மிகப்பெரிய ஸ்டார் ஆவாங்கன்ட்டு நான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த குட்டி பாப்பா அந்த பொண்ணோட தான் நல்ல ட்ரைலர்லேயே தெரியுது, நல்ல ஒரு ஆக்டிங்கு. ட்ரெய்லர் எப்படி தெரியுதோ அதே மாதிரி சின்ன பொண்ணுலேயே நல்ல ஆக்டிங் அந்த பொண்ணு, அதுவும் நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அவர் அந்த ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சு அவருடைய மியூசிக் ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துடைய குழு எல்லாருக்கும் நல்லதாகணும். இந்த ஃபிலிம் எல்லா மொழியிலும் இப்போ ஒரு தமிழ் தெலுங்கு 2த்துலேயும் பண்ணியிருக்கார மாதிரி தெரியுது இந்த மூவி. அதே மாதிரி எல்லாம் கன்னடா அப்புறம் மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த படம் நல்லா சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிறது நம்ம வார்த்தை முடிச்சு. நன்றி. அவையோருக்கு எனது அன்பு கிணிந்த வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். ரொம்ப நேரம் டைம் எடுக்க விரும்பல, டைம் போய்கிட்டே இருக்குது. அதுதான் பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் உங்களுக்கு. சீக்கிரமாக பேசி முடிக்கட்டும் எல்லோரும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே பேசும்பொழுது கவனித்தேன். கதாநாயகி பவித்ரா அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், மாதா பிதா குரு தெய்வம். கவனித்து கொண்டே இருந்தேன். இங்கே சிறப்பான இந்த டைரக்டர் கடுமையான உழைப்பாளி பாண்டு அவர்களுடைய அன்பு சகோதரர் பழனி பிரகாஷ் அவருடைய தந்தையின் பெயர் பழனி, அதுக்கு பின்னால் தான் பிரகாஷ் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நண்பர்களாகத்தான் இங்கே பார்க்க முடிகிறது. கதாநாயகனும் மற்றவர்களும் அனைவர் பெயரையும் நான் சொல்ல முடியவில்லை. ஸ்ரீகாந்த் தேவா இந்த விழாவினுடைய கதாநாயகனிலிருந்து, பவித்ரனிலிருந்து, பேரரசிலிருந்து அத்துணை பேரையும் இந்த விழா மேடையிலே பார்க்க முடிகிறது. ஒன்றை மாத்திரம் சொல்லி உங்களிடத்தில் மிக முக்கியமான செய்தியாக, இந்த படம் நாளைய தினம் பெரிய வெற்றியை பெறும். வெற்றியை பெறும் என்று சொல்லும் பொழுது காரணம் என்னவென்று சொன்னால், நான் பாண்டு சார் அவர்களை கேட்டேன். அவர் சொன்னார், இதை யார் தேர்வு செய்தது இந்த பெயரை, டைட்டில்னு சொல்லி. குற்றம் தவிர் என்கின்ற இந்த பெயர் தான் மாபெரும் வெற்றியை நாளைய தினம் இந்த திரைப்படத்திற்கு தரப்போகிறது என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. மிக முக்கியமான ஒரு டைட்டில் எடுத்து அங்கே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூரை பற்றி நாங்கள் போனோம், கன்னடா பேசவே வேண்டியதில்லை, எல்லாம் தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதிகமான தமிழர்கள் இருக்கின்ற இடம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், எங்கும் 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 என்றால் பாரதி. உலகெல்லாம் சிறந்து விளங்குகின்ற தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கின்ற இடம். அது ஒரு நீண்ட வரலாறு, அது வேண்டாம். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். நடிகவேல் அண்ணன் எம்.ஆர். ராதா அவர்கள் இரத்த கண்ணீர் திருவாரூர் தங்கராசு ஸ்கிரிப்டில் அந்த படம் ஓடோடுன்னு ஓடிச்சு தமிழ்நாட்டில். நல்ல கருத்துக்களை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தார்கள் இரத்த கண்ணீரில். அந்த இரத்த கண்ணீர் கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு பின்னால், 60-70 வருடங்கள் இருக்கு, 50-60 வருடங்களுக்கு பின்னால் இரத்த கண்ணீர்னு சொல்லி கனடாவில் டைரக்ட் பண்ணி நம்ம நாயுடு, அது இஸ் த சிட்டிங் எம்எல்ஏ, அங்கே இருக்கார், அவர் மினிஸ்டராக இருக்கார். அவர் திருப்பி ப்ரொடியூசர் நம்ம பாண்டு சார் மாதிரி பண்ணி அந்த படத்தை அங்கே எடுக்கிறார். அத்தனை வருடங்கள் கழித்து படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு ஒரு ஃபோன் வருது, தமிழ் பெல்ட் ஸ்ரீராம்புரம் நாங்களாம் இருக்க இடம், அது மெஜஸ்டிக் ஏரியாவில் பெரிய லட்டி சார்ஜ் நடக்குது. படம் பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் நிரம்பி விடுகின்ற ஒரு காட்சியை இரத்த கண்ணீர் இங்கே எடுத்த சினிமா, நடிகவேல் எம்.ஆர். ராதாவும் மற்றவர்கள் நடித்தது 60-70 வருடங்களுக்கு பின்னாலே அங்கே ஓடிய காட்சியை நான் பார்த்தேன். அது பின்னாடி என்னாச்சுன்னா, அவர் அண்ணன் திருவாரூர் தங்கராஜ் அண்ணன் என்னுடைய ஃபாதர் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார். யாரை கேட்டு இந்த கதையை டப் பண்ணி எடுத்தாங்க பெங்களூரில், புகழேந்தி தெரியல யார் இருந்தால் அப்படின்னு வேகமாக பேசினார். கோவமாக இருப்பார் அவர் எப்பயுமே. அந்த படத்தில் வசனங்கள்லாம் அப்படி தான் போகும். ரொம்ப பழைய படம், சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் சொன்னேன், இங்கே தான் இருக்கார், நல்ல மனுஷன். என்ன நல்ல மனுஷன்றீங்க நீங்கள், நான் புறப்பட்டு வந்துட்டுருக்கேன்னு சொல்லி வந்துட்டார். அவரை கூட்டுவாங்க எங்கிட்டன்னார். அவரையும் போய் கூப்பிட்டு அப்புறம் வர சொல்லி இது மாதிரி வந்திருக்கார் தங்கராஜ் அண்ணா வாங்க அப்படின்னு. அவர்கிட்ட ஒரு கோவமாக, நீ யாரை கேட்டு படம் எடுத்தீங்க, நீங்கள் எனக்கு கதை என்னது, என்னுடைய ரைட்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லி சத்தம் போட்டு ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, வந்த உடனே ஒரு காலத்தட்டு கும்பிட்டார். அவர், அண்ணா கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு என்ன பணம் கேட்குறீங்களோ அதை நான் கொடுத்துட்றேன், இப்பயே கொடுத்துட்றேன், நாளைக்குன்னு சொல்ல மாட்டேன், அண்ணன் கூப்பிட்டுருக்காங்க கொடுத்துட்றேன். ஆனால் ஒன்றை நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும். நீங்கள் தமிழகத்தில் எழுதி
இந்த கதையை பிரபலமாக கொண்டு போன அந்த இரத்த கண்ணீர் என்ற சினிமாவை கர்நாடகா முழுவதும் எடுத்து சென்று மக்களிடத்திலே தெரிவித்திருக்கிறேன். அந்த பணியை நான் செய்திருக்கிறேன் என்று சொன்னார் அவர். அதுதான், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே கன்னடா தமிழ் என்பதல்ல, சினிமாக்கள் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெங்களூரில் இருந்து வந்தாலும் அந்த நண்பரை பெரிய சூப்பர் ஸ்டாராக தந்ததும் இந்த தமிழகம்தான். ஒருவர் இருவல்ல. கேப்டனை பற்றி அன்பு நண்பர் பேசினார். ஆகவே டைரக்டர்கள் உருவாக்கி கேப்டன் ஒரு பேரை கொடுக்குறாங்க. அது கேப்டன் நிலைச்சு போச்சு. தந்தை பெரியார் சிவாஜி என்று சொன்னார். சிவாஜி என்ற பெயர் நிலைத்தது. இந்த சினிமா தான் முதலமைச்சர்களை உருவாக்கி கொடுத்தது. தமிழகத்தினுடைய அரசியலை உருவாக்கி கொடுத்தது. குற்றங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தவிர்த்து விட்டு இதே போன்ற சினிமாக்கள் தொடர வேண்டும். பாண்டு அவர்கள் மிகப்பெரிய டைரக்டராக மாற வேண்டும். இது போன்ற ரிஷி ப்ரொடியூசர் அவருடைய டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆகவே மிகப்பெரிய அளவில் அவங்க வருவார்கள். அது இந்த மீடியா கையில் தான் இருக்குது. காலையிலேருந்து என்னுடைய நண்பர் கூட கார்த்திக் வந்தார். அவர் கேட்ட நிறைய நானே அனுப்பிச்சிருக்கேன் மீடியாவுக்கலான்னு சொல்லி சொன்னார். நீங்கள் இதை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி ஹார்டு ஒர்க்கர்ஸ். எல்லோரும் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக உழைச்சி, சினிமா மிக கடினமான ஒரு லைன் அது. அதில் உள்ளே வந்து காலை வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதில் வெற்றி பெற்று வரணும்னா நீச்சல் தெரியாதவன் நீந்தி வெளியில் வர மாதிரி உண்மை தான். ஆகவே நிச்சயமாக இங்கே பாண்டு ஒரு மாபெரும் வெற்றியை இந்த குழுவுடன் பெறுவார்கள் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த படம் வெற்றி பெற எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, நான் பாண்டு அவர்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான். நம்ம முடிக்கும் பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படம் விடாம, கேப்டன் ஆகட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை பாடல் வரிகள் எல்லாம் இன்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. போயிட்டார் அவர், மிஸ்டர் கங்கையப்பர் எல்லாம் ஒரு முன்னாடியே சொல்லியிருப்பேன் அவருடைய பாடல்கள் எல்லாம். அப்படி கருத்துமிக்க பாடல்களாக, சின்ன பயலே செய்தி கேளடா, இப்படியெல்லாம் நல்ல நல்ல பாடல்களை தந்த தலைவர். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்ற பாடல்கள் எல்லாம் ஏதாவது படத்தில் மக்களுக்கு போய் சேர்றதை செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் என்ன நடக்கும், அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டு வந்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து நிறுத்தி தண்டனை தான் வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் சினிமாவாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் கத்தி எடுத்தா எங்கெங்கே கழுத்து கிடைக்குதோ அங்கெல்லாம் சீவி, இப்போ அது மாதிரி எண்ணங்கள் படங்கள் மாறுதலை தருகிறது. இந்த குற்றம் தவிர படத்தை முழுவதுமாக பார்க்கும்போது புரியும். ஆகவே குருஜிக்கும் மற்றவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து வந்தவங்களுக்கு அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். என் தமிழுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் இங்கே மேடையில் அமைந்திருக்கும் ஜாமாவானர்களுக்கும் என் முன்னால் உட்கார்ந்திருக்கும் மீடியா கேமராமேன் அதர் க்ரூ மெம்பர்ஸ் எல்லோருக்கும் என் மாலை வணக்கம். நான் 2 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்க மாட்டேங்க, ஒரு சிம்பிளாக முடிச்சிடுறேங்க. இந்த படம் டெஃபினட்டாக பெரிய லெவலில் எடுத்துன்னு போவாங்க. மை விஷஸ் டு தி ஹோல் க்ரூ. தேங்க்யூ. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, ஆகவே குற்றம் தவிர. உறவுகள் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது, நல்லா இருக்காது. நம்மை சுற்றி உறவுகள் இருக்க வேண்டும், அதனால் குற்றம் பார்க்கக்கூடாது. இதுதான் எனக்கு இந்த தலைப்பை கேட்டவுடன் மிக சிறந்த தலைப்பாக இருந்தது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, ஆகவே குற்றம் தவிர. இங்கே வந்துட்டேன். சிறந்த தயாரிப்பாளர், எல்லாருக்கும் நல்ல பேமெண்ட்டும் பாக்கி இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இயக்குனர் எல்லோரும் பாராட்டும்படியாக தன்னுடைய மிக சிறந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் நம்ம சரவணன் சார், ராஜேந்திரநாத் சார், இன்னும் எண்ணற்றோர் இங்கே படத்தில் பணியாற்றி மிக சிறந்த நல்ல பங்களிப்பையும் சந்தோஷத்தையும், அவங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நல்லா இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க, எங்களுக்கு எந்த பேலன்ஸ் இல்லாமல் கொடுத்தாங்க என்று சொல்லும் பொழுது ஒரு நல்ல தயாரிப்பாளரை நாம் சென்னையில் இன்று தமிழில் கண்டிருக்கிறோம். பெங்களூரிலிருந்து வந்தாலும் நீங்கள் வந்து இங்கு தமிழர் இவ்வளவு பேரை வைத்து நல்ல தமிழ் படம் எடுத்ததுக்கு உங்களுக்கு மிக சிறந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சார். உங்கள் குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் பங்கு பெற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், நட்சத்திரங்கள், ஹீரோ ஹீரோயின், எங்களுடைய
இசை சங்கமத்தின் ஒரு நல் முத்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் விழாவின் நாயகன். உண்மைதான், அவர் முகத்தை பார்த்தாவே நமக்கு ஃபுல் எனர்ஜி வந்துடும். வெறும் ஃபோட்டோவில் பார்த்தா கூட போதும், நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி. நானும் பல இடங்களில் விழாக்களில் பார்த்திருக்கிறேன், அவரை பார்த்தாவே ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் வந்துடும். அப்படி ஒரு நல்ல ஒரு முகம் உள்ள எங்களுடைய நல்ல ஒரு இசை முத்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களின் இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த படம் மிக சிறந்த நல்ல வெற்றி அடையட்டும். ஒரு நல்ல தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரும் நமக்கு கிடைக்கட்டும். இந்த விழாவிற்கு வருகை தந்து இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கும் எங்கள் திரைப்பட துறையை சார்ந்த அனைத்து இயக்குனர்கள், பவித்ரன் சார், அரவிந்தராஜ் சார், பேரரசு சார், இன்னும் உள்ள அனைவரும், வாழ்த்துவதற்காக காத்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கங்களையும் தெரிவித்து அன்புடன் ராஜகுமாரன். குற்றம் தவிர வெற்றி பெறும். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.